விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, ஹெச்எஃப் சினை மாடு, கன்று மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். இந்த வாரம் வளர்ப்பு கன்றுகள் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்திருக்குங்க. இது பாருங்க, நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தேக்கமாக இருக்கு. இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விரும்பல. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா இதை பத்தில், இந்த வாரம் மக்கள் வந்து இதை கொஞ்சம் விரும்பல. இந்த வாரம் என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ எத்தனை கன்று வித்துருக்கு? ஒன்னு கூட கொடுக்கல. ஒரு 7 கன்று கொண்டு வந்தேன். 7 கன்று கொண்டு வந்தீங்களா? ஒன்றும் கொடுக்கல. இந்த வாரம் ஏன் மக்கள் இது விரும்பலையாட்டுக்கு? இந்த வாரம் ஆமா, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி அப்படிதானே? அந்த ஒயிட் கன்று என்ன வேலைண்ணா? எது அந்த வெள்ளை? அது வேற எங்களுக்கு. சரி, இந்த கண்ணுலாம் ஒவ்வொன்றும் என்ன விலை தான் வருது? சும்மா அப்ராக்சிமேட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 ரூபா வரும். பெருசா? இந்த பொடி கண்ணு? இந்த கண்ணும் 13 ரூபா வரும். இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா 6 ரூபா வரும். சரி, இந்த விலையில இருக்கு. சரிங்க. பாருங்க, பொடியோண்டு கண்ணுங்க, சின்னோண்டு கண்ணு, நல்ல கொழு கொழுன்னு இருக்கு. ஆனா இந்த கண்ணு என்ன விலை சொல்றீங்க? நான் கண்ணு 11 ரூபா சொன்னமா. 11,000மா? என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க அவங்க? 10 ரூபாய்க்குள்ள கேட்டாங்கண்ணா. 10 ரூபாய்க்குள்ள கேட்டாங்க. சரிண்ணா. நண்பர்களே பாருங்க, ஜெர்சி கிராஸுங்க, 17,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஜெர்சி கிராஸ் தான். அசவு சுழியில் இருக்குங்க, நெத்தியில் ஒரு சுழி இருக்கு. அதனால 17,500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 4 நாள் வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் கெடேரி ஒரு பற்றாக்குறையா ஆயிடுச்சு. இந்த வாரம் பயங்கர கூட்டமா இருக்குங்க சந்தைக்குள்ளேயே. சந்தை வந்து நல்ல ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் இருக்கு சந்தை. ஒரே பரபரப்பா தான் இருக்கு. ஐயா, இந்த 2 கண்ணு என்ன விலை சொல்றீங்க? இது 2,53,000 சொல்றேன் சார். 2,53,000. 53,000. எதனால விலை அதிகம்? விலை வந்து ஜாதி கறினால, ஜாதி பிரீடு இருக்கு. ஆமா, குவாலிட்டிங்க சார். குவாலிட்டி ஜாதி கண்ணுட்டி, அதனால வந்து விலை அதிகம் சார். இங்க பாருங்க, இந்த வாரம் ஐயா வந்து ஒரு 2-3 கண்ணுக்குட்டி கொண்டாந்துருக்காரு. கிடேரி எல்லாம் நல்ல தரமா இருக்குங்க. 3 கிடேரி, அதாவது பிளாக் மெஜாரிட்டி தாங்க, ஒயிட் மெஜாரிட்டி இல்லை. இதெல்லாம் நல்லா வெயில் தாங்குங்க. 3 கிடேரி இருக்கு. ஐயா, இந்த 3 கிடேரி என்னென்ன விலையா இருக்கு? ஆனா இந்த 2 குட்டியும் 2 ஜகல் வந்து ஒரு 70 ரூபா ஆகுண்ணா. 70 ரூபாய்ங்களா? ஆமாண்ணா. சரிங்க. இதுங்க? இது ஒரு 27 ரூபா வருண்ணா. இது 27,000 ரூபா. ஆனா கிராஸ் தாங்க கொஞ்சம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒரு தரமா இருக்குங்க கண்ணு, பரவாயில்ல. இதுல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணா? சந்தை சுமாரா இருக்குண்ணா. சுமாரா இருக்கு. ஆனா கூட்டம், நல்ல கூட்டம் தானுங்க. நல்ல கூட்டம். ஆனா கெடேரி இன்னைக்கு வரவு கம்மியா? வரும், கடை கொஞ்சம் கம்மிண்ணா. ரொம்ப கம்மி. என்ன காரணங்க? கண்ணுக்குட்டி கர்நாடகாவில் கிடைக்கலைங்க. ஆமா, சரி, ஓகே. இங்க பாருங்க, கெடேரி 2ம் பயங்கர பல்க் சைஸ், பெரிய சைஸுங்க. நல்ல பிரம்மாண்டமான கெடேரி.
அண்ணனோட ஷோல்டருக்கு இருக்குதுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணனோட ஷோல்டருக்கு தான் இருக்குது கிடேரி. நல்ல பெருங்கூட்டு கிடேரிங்க. 2 கிடேரி இருக்குது, தரமாக இருக்குங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பொங்கனாபுரத்துலேருந்து வரேன். அதாவது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம். அங்கேருந்து வரீங்க. இந்த கிடேரி வாங்கியிருக்கீங்களா? இந்த பெரிய சைஸ் கிடேரிங்க என்ன விலைங்கண்ணா அது? 65,000. 65,000. பல்லுங்கண்ணா? 2 பல்லு. 2 பல்லு. அந்த பக்கம் இருக்கிற கிடேரி 52. அது வந்து 52,000. இது 2 செனையெல்லாம் இல்லை? சென்னையில் வெத்துக்கண்ணு. செனை இல்லை, அப்படிதானுங்கண்ணா? வெத்துக்கண்ணு தான். வெத்துக்கண்ணுங்க இந்த விலைக்கு வாங்கியிருக்கீங்க. நீங்க எப்படி வியாபாரி தானே? வியாபாரி தான். வியாபாரி தான். இந்த மாதிரி கண்ணுங்க வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இந்த மாதிரி தான். இது பாருங்க, இது பல்லு என்ன சொன்னீங்கன்னா? 2 பல்லு. 2 பல்லு. இந்த பாருங்க, 2 பல்லுங்க. பெருங்கூட்டு கிடைறீங்க. நெட்டு நீளத்தை பாருங்க, கை கால் ஊக்கத்தை பாருங்க, காம்பு அரிசிலாம் பாருங்க, ஜம்முன்னு இருக்குது. இது வந்து கர்ப்பப்பையெல்லாம் செக் பண்ணிட்டாரு அண்ணன். பாருங்க, காம்பு அரிசிலாம் பாருங்க, கர்ப்பப்பையும் அண்ணன் செக் பண்ணிட்டாரு. கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்கு. சரிங்கண்ணா, இந்த வாரம் 2 தான் வாங்கினீங்களா? 4 இருக்குது. 4 இருக்கு. சரி, இன்னும் 2 எங்கண்ணா இருக்கு? பொடிச்சிட்டு வர்றாங்க. இந்த கிடேரி பாருங்க 25,000 சொல்றாங்க. இன்னும் பல்லு போடலைங்க. கிடேரி நல்ல தெளிவான கிடேரி, நல்ல நெட்டு நீளம் இருக்கு, கை கால் ஊக்கம்லாம் சூப்பரா இருக்குங்க. இது கறவை பாத்தீங்கன்னா தலைச்சனுக்கே ஒரு 15 லிட்டர் வருங்க தாராளமா. அந்த மாதிரி கிடேரிங்க. இது நல்ல பிரீடு, சிந்தாமணி பிரீடுங்க. இது இதுலயே பாத்தீங்கன்னா நார்மல் பிரீட்ல இருக்கு, அது அந்த அளவுக்கு கறவை வராது. இது வந்து நல்ல கறவை வருங்க. நண்பர்கள், இந்த கண்ணு பாத்தீங்கன்னா ஐயா வந்து 26,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க. ஹெச்எப் ஜெர்சி பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஜெர்சி வந்து கை கறவை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஹெச்எப் வந்து கொஞ்சம் விலை பரவாயில்லைங்க, சுத்தமா இருக்கு. போடல. நண்பர்கள், இந்த கிடேரி பாத்தீங்கன்னா 13,000 ரூபா சொல்றாருங்க. ஜெர்சி கிடேரி தான், கொஞ்சம் கிராஸ் பிரீடு தான், ஆனா 13,000 ரூபா சொல்றாருங்க. என்ன கொஞ்சம் பெருமுடி வளர்ந்துருக்குங்க, அவ்வளவுதாங்க. 13,000 ரூபா சொல்றாரு. முன்னப்பின அனுசரிச்சு தரேங்கிறாரு. பாருங்க, அண்ணன் வந்து கொம்பு கிடேரி வச்சிருக்காரு, சேல்ஸுக்கு தான் கொண்டாந்துருக்காரு. கிடேரி நல்ல கிடேரியா இருக்குது, கொம்புல தாங்க இருக்கு. ஆனா இந்த கிடேரி என்ன விலைக்கு சொல்றீங்க? 27,000 சொல்றீங்களா? சுத்தமா இருக்கு. என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்கய்யா? 22, 23 கேக்குறாங்க. 22, 23 கேக்குறாங்க. கிடேரி நானா நல்லா இருக்குங்க. நிறைய நண்பர்கள் நம்ம கேட்குறாங்க, இந்த மாதிரி பொடிக்கண்ணுங்க கிடேரிங்க என்ன விலைக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, இந்த பொடிக்கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெச்எப்ல எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8,000 ரூபா, 8,000 ரூபாயிலேருந்து 10,000, 15,000 அந்த மாதிரி எடுக்கலாங்க. அந்த மாதிரி தரத்தில் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 8,500 ரூபா சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான். இது வந்து ஹெச்எப் கிராஸுங்க. இது வந்துட்டு ஒரு 10,000 சொல்கிறாங்க, ஏன்னா கொஞ்சம் பெருங்கண்ணா இருக்குது. இது வந்து 12,000 சொல்கிறாங்க. இந்த மாதிரி விலையில தாங்க இருக்கு. அதனால நீங்கள் இதை வாங்கி வளர்க்கணுன்னா தாராளமாக வாங்கி வளர்க்கலாங்க. பாருங்க, இந்த கிடேரி வந்து 22,000 சொல்றாரு அண்ணன். பிரீடு இருக்கு, அந்த அளவுக்கு பிரீடு குவாலிட்டி இருக்கு. 22,000 சொல்றாருங்க. ஆனா என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்கண்ணா? 22 சொல்லுங்கண்ணா. அதுதான் கேக்குறாரா? நண்பர்களே, இந்த கிடேரி பாருங்க, ஐயா வாங்கியிருக்காரு. 2 பல்லுங்க, 53,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க. நல்ல பயங்கர பல்க் சைஸு, பெரிய ஹெவி சைஸுங்க கிடேரி. நாளைக்கு சென்னையின் பேரில் விற்றோம்னா நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், நெட்டு நீளத்தை பாருங்கள், பாடி வெயிட்டு பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு. தரமான ப்ரீடுங்க இந்த வாரம் வாங்கியிருக்காரு. இது இந்த மாதிரி ஒரு 4-5 கிடேரிகள் தாங்க வந்துருந்துச்சு இந்த வாரம்.
இப்போ ஹெவி சைஸில் வரல, சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. நல்ல கிடையிறீங்க, தரமான கிடையிறீங்க. பாருங்கள் கை கால் ஊக்கம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கை கால் ஊக்கம்லாம் நல்ல ஹெவி சைஸில் இருக்குது. மண்டையும் பார்த்திங்கன்னா சூப்பரான மண்டை. என்ன ஒன்று, ஒரே ஒரு குறை அசவு சுழியில் இருக்குது, அவ்வளோதான். இங்கே சேலத்துலலாம் பார்த்திங்கன்னா அசவு சுழிலாம் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. ஐயா தான் வாங்கியிருக்காரு. சூப்பர் கிடையிறீங்க இந்த வாரம். இந்த வாரம் செலக்டிவாக ஒரு 5 தாங்க வந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த கிடையரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் கிடையரி. தம்பி இது என்ன விலை? 47,000. 47,000 சொல்கிறாரு. பல்லுங்க 2 பல்லா? பல்லு பாருங்கள், 2 பல்லு தான். இதுவும் நல்ல ஹெவி சைஸ் தான். நல்ல பெருமாடாக வந்து சேருங்க. நண்பர்களே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.